அனைவருக்கும் வணக்கம். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் மே 25ஆம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை காத்திருக்கிறது. இதுவரைக்கும் நீங்க சந்திச்ச கஷ்டங்கள், அவமானங்கள், வலிகள் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நேரமா இந்த மே 25 அமையப் போகுது. குறிப்பா சொல்லணும்னா, உங்களை தேடி வரப்போகிற அந்த 3 நல்ல செய்திகள் உங்க தலையெழுத்தையே மாத்தி அமைக்கப் போகுது. வாழ்க்கையில இனிமே நமக்கு விடிவு காலமே வராதா? இப்படி கஷ்டப்பட்டே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருமான்னு நினைச்சு புலம்பன உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் நடக்கப் போகுது. கடந்த சில வருஷங்களாவே விருச்சிக ராசிக்காரங்க நீங்க படாத பாடுபட்டுட்டீங்க. தொட்டது எதுவும் துலங்கல. நம்புனவங்க எல்லாரும் ஏமாத்திட்டாங்க. கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டலன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் உங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருந்துச்சு. மனசுக்குள்ள 1000 ஆசைகள் இருந்தாலும் அதை வெளியில சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருந்த நாட்கள் தான் அதிகம். சொந்த பந்தங்களா இருந்தாலும் சரி, நண்பர்களா இருந்தாலும் சரி, யாருமே உங்களை புரிஞ்சுக்கல. ஒரு கட்டத்துல நீங்களே உங்க மேல நம்பிக்கை இழந்து விரக்தி நிலைக்கு போயிட்டீங்க. ஆனா அந்த கிரக நிலைகள் இப்போ உங்களுக்கு சாதகமா மாற ஆரம்பிச்சிருக்கு. மே 25ஆம் தேதிக்கு பிறகு வானத்தில் நடக்கிற கிரக மாற்றங்கள், குறிப்பா குரு பகவானுடைய பார்வை உங்க ராசி மேல விழுகிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம். கடந்த கால சோதனைகள் உங்களை பலவீனப்படுத்தவில்லை, மாறாக உங்களை ஒரு இரும்பு மனிதனாக பக்குவப்படுத்தி இருக்கிறது. விருச்சிக ராசிக்காரர்களாகிய நீங்கள் எப்போதும் சுயமரியாதையை உயிராக கருதுபவர்கள். மற்றவர்கள் முன்னால் கையேந்த கூடாது என்பதற்காகவே பல இன்னல்களை சத்தமில்லாமல் சகித்துக் கொண்டீர்கள். இந்த மே 25க்கு பிறகு உங்கள் மனதில் தேங்கிக் கிடந்த எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் காணாமல் போகும். உங்கள் பலவீனம் எது, பலம் எது என்பதை நீங்கள் துல்லியமாக உணரும் புதிய தெளிவு பிறக்கும். இதுவரை உங்களை ஏளனம் செய்தவர்களின் வார்த்தைகளை உங்கள் வளர்ச்சி ஸ்டேட்டஸ்க்கான எரிபொருளாக மாற்றி ஒரு புதிய உத்வேகத்துடன் நீங்கள் எழுந்து நிற்கப் போகிறீர்கள். விருச்சிக ராசியை பொறுத்தவரைக்கும் நீங்க ரொம்ப தைரியசாலிங்க. எதையும் எதிர்த்து நிக்கிற குணம் உங்களுக்கு உண்டு. ஆனா அந்த தைரியத்தை எல்லாம் கடந்த கால கிரக அமைப்புகள் கொஞ்சம் முடக்கி வச்சிருந்துச்சு. இப்போ தடைகள் எல்லாம் உடைய போகுது. இருட்டுல இருந்தவங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்க போகுது. உங்க ராசிநாதன் செவ்வாய் உங்களுக்கு முழு பலத்தையும் கொடுக்க போறாரு. இதனால உங்க மனசுல ஒரு புது தெம்பு பிறக்கும். எதையும் சாதிக்கலாம்ங்கிற ஒரு வெறி உங்ககிட்ட உருவாகும். நீங்க யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காதவங்க. ஆனா உங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைன்னு நீங்க அடிக்கடி கடவுள்கிட்ட கேட்டிருப்பீங்க. நீங்க செஞ்ச நன்மைகள் எதுவுமே உங்களுக்கு திரும்ப கிடைக்கல. உதவி செஞ்சவங்க எல்லாம் உங்களை மறந்துட்டாங்க. சில நேரம் எதிரியாவும் மாறிட்டாங்க. உங்க நேர்மைக்கும் உங்க உழைப்புக்கும் இதுவரைக்கும் சரியான அங்கீகாரம் கிடைக்கவே இல்லை. தொழில் செஞ்சாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, அங்க ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை தான் இருந்துச்சு. குடும்பத்திலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து மன நிம்மதியை கெடுத்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனா இந்த நிலைமை எல்லாமே தலைகீழா மாறப்போகுது. கிரக மாற்றங்களும் கர்ம வினையின் பலனும் விருச்சிக ராசியின் அதிபதி செவ்வாய். நீங்க நெருப்பு மாதிரி, ஆனா சமீப காலமா அந்த நெருப்பு மேல தண்ணி ஊத்துன மாதிரி உங்களுடைய வேகம் குறைஞ்சு போச்சு. 7.5 சனி, அஷ்டம சனின்னு ஏகப்பட்ட கிரக கோளாறுகள்ல நீங்க சிக்கி சின்னாபின்னமாகி இருப்பீங்க. எத்தனையோ பேசிட்டாங்க, ஆனா எனக்கு மட்டும் ஒரு விடிவு காலம் வரலையேன்னு நீங்க கோவில் கோவிலா ஏறி இறங்கி இருப்பீங்க. உங்க குலதெய்வம் கூட கண்ண மூடிக்கிச்சோன்னு நீங்க அழுத நாட்கள் உண்டு. ராத்திரி தூக்கம் இல்லாம விடிய விடிய உட்கார்ந்து உங்க வாழ்க்கைய பத்தி யோசிச்சு கவலைப்பட்டவங்களுக்கு மே 25ஆம் தேதி ஒரு புதிய சூரியோதயத்தை கொண்டு வரப்போகுது. உங்க மேல வீண் பழி போட்டவங்க, உங்க குணத்தை தப்பா பேசினவங்க எல்லாரும் வாயடிச்சு போற அளவுக்கு ஒரு சம்பவம் நடக்க போகுது. உங்களை ஒதுக்கின இடத்துல நீங்க ராஜாவா உட்கார போறீங்க. இதெல்லாம் ஏதோ நான் உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லல. கிரகங்கள் இப்போ அப்படித்தான் அணிவகுத்து நிக்குது. உங்களை ஆட்டி படைச்ச அந்த தீய சக்திகள் எல்லாம் விலகி ஒரு நல்ல நேர்மறை ஆற்றல் உங்களை சுத்தி வரப்போகுது. கால விரயம் என்பது இனி உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. இதுவரை நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் தள்ளி போனதற்கு காரணம் சரியான நேரமும் காலமும் கூடி வராததே ஆகும். இப்போது கிரகங்களின் சாதகமான கூட்டணியால் நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்தும் அதிவேகமாக துரிதப்படும். எந்த ஒரு செயலிலும் தெளிவான திட்டமிடல் உங்களிடம் உருவாகும். இழுபறியில் இருந்த அரசு அனுமதிகள், நீண்ட நாள் திட்டங்கள், புதிய முதலீடுகள் என அனைத்தும் தடைக்கற்கள் நீங்கி வெற்றி கற்களாக மாறும். காலம் உங்களுக்கு இழைத்த அநீதிகளுக்கு பரிகாரமாக அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கமாக பலமாக வீசத் தொடங்க போகுது. உடல் ஆரோக்கியத்தில கூட இதுவரைக்கும் பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க.
மாத்திரை மருந்துன்னு செலவு பண்ணி ஒரு சின்ன பிரச்சனைக்கு கூட மருத்துவமனைக்கு அலைஞ்சிருப்பீங்க. இனிமே அந்த ஆரோக்கிய குறைபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும். மனசுல ஒரு நிம்மதி வந்தாலே உடம்பு தானா தேறிடும். மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் அடுத்தடுத்து உங்க வாழ்க்கையில் மலரப் போகுது. நீங்க இழந்த நிம்மதியை திரும்பவும் முழுசா அனுபவிக்க போறீங்க. உங்களை தேடி வரப்போகிற அந்த 3 நல்ல செய்திகள்ல முதல் செய்தி உங்களுடைய பொருளாதார நிலையை பத்தினது. பண கஷ்டம்ங்கிறது உங்களை எவ்வளவு தூரம் வாட்டி வதைச்சிருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். கடன் தொல்லை, வட்டி கட்ட முடியாத நிலைமை, செலவுக்கு பணம் இல்லாத சூழ்நிலைன்னு ரொம்பவே திண்டாடி போயிட்டீங்க. ஆனா மே 25க்கு பிறகு பணப்புழக்கம் உங்க கைக்கு தாராளமா வரப்போகுது. எதிர்பாராத இடங்களில் இருந்து உங்களுக்கு பண உதவி கிடைக்கும். எதிர்பாராத இடங்களில் இருந்து உங்களுக்கு பண உதவி கிடைக்கும். நீங்க கொடுத்த பணம் வராதுன்னு நினைச்சு விட்ட பணம் கூட உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுது. பொருளாதார எழுச்சியும் சமூக அந்தஸ்தும் உங்களுடைய தொழில்ல திடீர்னு ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்படும். வியாபாரம் செய்யறவங்களுக்கு லாபம் பல மடங்கா பெருகும். வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல வேலை கிடைக்கும். வேலையில இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. பணம் வந்தாலே பாதி பிரச்சனைகள் தானா தீர்ந்துடும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில உங்க கையில காசு புழங்க ஆரம்பிக்கும் போது உங்களை விட்டு விலகி போன சொந்த பந்தங்கள் எல்லாம் திரும்பவும் உங்களை தேடி வருவாங்க. உங்களை ஏளனமா பேசினவங்க முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து நிக்க போறீங்க. சமுதாயத்துல உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்க போகுது. இதுவரைக்கும் உங்களை மதிக்காதவங்க கூட இனிமே உங்க கிட்ட வந்து ஆலோசனை கேட்கிற அளவுக்கு உங்களுடைய அந்தஸ்து உயரப் போகுது. உங்களுடைய பேச்சுல ஒரு கம்பீரம் வரும். நீங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமையும். நீங்க வாங்கணும்னு நினைச்ச பொருட்கள், வீடு, வண்டி, வாகனம், இது எல்லாத்தையும் வாங்கறதுக்கான யோகம் உங்களுக்கு கூடி வரப்போகுது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்குள் இருக்கும் உள்ளுணர்வு மிகவும் கூர்மையடையும். யார் உண்மையானவர், யார் சுயநலத்துக்காக உங்களுடன் பழகுகிறார்கள் என்பதை நீங்கள் எளிதாக கண்டறிவீர்கள். இத்தனை காலம் உங்களுக்கு பின்னால் குழிபறித்த துரோகிகள் தானாகவே உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகுவார்கள். அவர்களுக்கு பதிலாக உங்கள் வளர்ச்சிக்கு தூணாக இருக்கக்கூடிய புதிய நல்ல மனிதர்களின் அறிமுகமும் உண்மையான நண்பர்களின் சேர்க்கையும் உண்டாகும். அவர்கள் மூலம் உங்கள் தொழிலிலும் தனிப்பட்ட வாழ்விலும் புதிய உயரங்களை எட்டுவீர்கள். உங்களை தவறாக புரிந்து கொண்ட குடும்ப உறுப்பினர்கள் தங்கள் தவற்றை உணர்ந்து உங்களிடம் பாசமாக மாறுவார்கள். உங்க குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள், கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அன்பா வாழக்கூடிய சூழ்நிலை உருவாகும். பிள்ளைங்க உங்க பேச்ச கேட்டு நடப்பாங்க. அவங்களுடைய கல்வி, வேலைவாய்ப்பில ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதை பார்த்து நீங்க பெருமைப்படுற அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் அடியோடு உயரப்போகுது. காசு பணம் வந்தாலே சுத்தி இருக்கிறவங்க தானா வந்து ஒட்டிப்பாங்க. அது உங்க வாழ்க்கையில 100% உண்மையாக போகுது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சாபமே அவங்க உசுர கொடுத்து நம்புனவங்க அவங்களுக்கு துரோகம் பண்றதுதான். கூடவே இருந்து குழி பறிக்கிற வேலை உங்க வாழ்க்கையில நிறைய நடந்திருக்கும். இவங்க மட்டும் நல்லா வாழ்ந்துடக்கூடாது, இவங்க எப்பவுமே நமக்கு கீழே தான் இருக்கணும்னு சொந்தக்காரங்க கூட சூழ்ச்சி செஞ்சிருப்பாங்க. உங்களுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக எத்தனையோ சதி வேலைகள் நடந்திருக்கும். ஆனா அதெல்லாம் இனிமே தவிடுபடியாக போகுது. உங்களை ஏமாத்தினவங்க, உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க எல்லாருமே அவங்க செஞ்ச தப்ப நினைச்சு கண் கலங்கி உங்ககிட்ட வந்து நிக்கிற நிலைமை ஏற்படும். ஏன்னா கர்ம வினை உங்களோட நல்ல மனசுக்காக ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்தை இப்போ உங்களுக்கு போட்டிருக்கு. சொத்து சேர்க்கையும் மங்களகரமான நிகழ்வுகளும் இனிமே யாரு நினைச்சாலும் உங்களை அசைக்க முடியாதுங்கிற அளவுக்கு நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா மாற போறீங்க. இந்த நேரத்துல உங்களை தேடி வரப்போற 2வது நல்ல செய்தி என்னன்னா, உங்க மேல விழுந்த வீண்பழி, கோர்ட் கேஸ், சொத்து தகராறு, இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்க போகுது. குறிப்பா பல வருஷங்களா இழுத்தடிச்சிட்டு இருந்த பாக பிரிவினை சிக்கல் தீர்ந்து உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கு உங்க கைக்கு வந்து சேரும். உங்களுடைய பூர்வீக சொத்தில் இருந்த வில்லங்கம் எல்லாம் விலகி அது உங்களுக்கு முழுமையா சொந்தமாகும். தேவையில்லாத சட்ட சிக்கல்கள்ல மாட்டி மன உளைச்சல்ல இருந்தவங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்க போகுது. எதிரிகளோட கொட்டம் அடங்கும். உங்களை பார்த்து பயமுறுத்தினவங்க எல்லாம் இனிமே உங்களை பார்த்து பயந்து ஓடுற அளவுக்கு உங்களுடைய பலம் அதிகரிக்கும். சமுதாயத்தில நீங்க இழந்த அந்த நல்ல பெயரையும் மரியாதையையும்
திரும்பவும் வட்டியும் முதலமா சம்பாதிக்க போறீங்க. இதுவரைக்கும் நீங்க போனாலே முகத்தை திருப்பிக்கிட்டு போனவங்க எல்லாம் இனிமே உங்களை பார்த்து வழிய வந்து பேசி உறவு கொண்டாடுவாங்க. அந்த அளவுக்கு கிரகங்கள் உங்களை ஒரு உயர்வான இடத்துல கொண்டு போய் வைக்க போகுது. உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த கவலைகளுக்கு இந்த மே 25 உடன் முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது. இதுவரை படிப்பில் மந்தமாகவோ அல்லது திசை மாறியோ சென்ற பிள்ளைகள் இனி தங்கள் பொறுப்பை உணர்ந்து செயல்படுவார்கள். போட்டித் தேர்வுகளில் அவர்கள் பெரிய வெற்றியை பெற்று அரசு வேலை அல்லது புகழ்பெற்ற நிறுவனங்களில் வேலை வாய்ப்பை பெறுவார்கள். அவர்களின் பொருளாதார சுதந்திரம் உங்கள் குடும்பத்தின் வறுமையை அடியோடு விரட்டும். மேலும் திருமண வயதில் இருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆசைப்பட்டதை விடவும் மிகச் சிறந்த வரன் அமைந்து மங்களகரமான சுப நிகழ்ச்சிகள் உங்கள் இல்லத்தில் வரிசையாக அரங்கேறும். அதே மாதிரி கல்யாண வயசுல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளா வரன் தட்டி போய்கிட்டே இருந்திருக்கும். வந்தவரன் கூட காரணமே இல்லாம கடைசி நேரத்துல திரும்பி போயிருக்கும். வீட்ல உள்ளவங்க ஏதோ தோஷம் இருக்குமோன்னு பயந்து போய் பல பரிகாரங்கள் செஞ்சிருப்பாங்க. ஆனா அந்த கல்யாண தடைகள் எல்லாம் இப்போ முற்றிலுமா விலகி நீங்க மனசுல ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல குணமான வாழ்க்கை துணை உங்களுக்கு அமைய போகுது. காதல் கல்யாணத்துல ரொம்ப நாளா இருந்த எதிர்ப்பு எல்லாம் மாறி 2 குடும்பத்திலையும் மனம் வந்து சம்மதம் சொல்ல போறாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாம கோவில் கோவிலா ஏறி இறங்கின தம்பதிகளுக்கு வீட்டில தொட்டில் கட்ட போற அந்த பாக்கியம் கிடைக்க போகுது. குடும்பம் சிறக்க போகுது. உங்க வம்சம் வளரப் போகுது. வீட்டில எப்பவுமே ஒரு மங்களகரமான சூழ்நிலை நிலவும். வேலை பார்க்கிற இடத்துல உங்களை வளர விடாம தடுத்த மேலதிகாரிகள் இல்லனா கூட வேலை பார்க்கிறவங்க இனிமே உங்களை ஒன்னும் பண்ண முடியாது. உங்களுடைய திறமைக்கு தகுந்த வாய்ப்பு உங்களை தேடி வரும். உழைப்புக்கு ஏத்த ஊதியம் கிடைக்கலையேன்னு ஏங்குனவங்களுக்கு அவங்க கேட்ட சம்பளத்தோட புது வேலை கிடைக்கும். கனவுகள் நனவாகும். பொற்காலம் தொழில புதுசா முதலீடு பண்ணலாமா இல்ல தொழிலை இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணலாமான்னு நினைச்சு பல நாளா தயங்கி நின்னவங்களுக்கு இது ஒரு பொன்னான நேரம். நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும். எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதுல ஒரு பெரிய வெற்றியை நீங்க சுவைக்க போறீங்க. நீங்க பட்ட கஷ்டத்துக்கு ஒரு முழுமையான விடிவு காலம் வரணும்னா அது இந்த மே 25க்கு அப்புறம் தான் நடக்க போகுது. தூக்கம் இல்லாம பசி இல்லாம யாருகிட்டையும் உங்க கஷ்டத்தை சொல்ல முடியாம தனிமையில நீங்க சிந்தின ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் இப்ப பலன் கிடைக்க போகுது. உங்க குலதெய்வம் உங்க கூடவே அரணாக இருந்து உங்களை வழி நடத்த போகுது. இனிமே வர்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு வசந்த காலமாகவே மாறப்போகுது. உங்க வாழ்க்கையில நடக்க போற அந்த 3வது முக்கியமான நல்ல செய்தி என்ன தெரியுமா? இது ரொம்ப வருஷமா உங்க மனசுக்குள்ளேயே நீங்க புதைச்சு வச்சிருந்த ஒரு ஆசை நிறைவேற நேரம். எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் உங்க கனவை மட்டும் நீங்க விட்டு கொடுக்கவே இல்லை. ஆனா அதுக்கான சூழ்நிலை இதுவரைக்கும் அமையல. இனிமே நீங்க ஆசைப்பட்ட அந்த விஷயம், அது வீடா இருக்கலாம், சொந்தமா ஒரு தொழில் தொடங்குறதா இருக்கலாம், இல்ல வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கணும் என்கிற ஆசையா இருக்கலாம். அது எந்த தடங்களும் இல்லாம நடக்கிறதுக்கு காலம் கூடி வந்துருச்சு. யாருடைய உதவியும் இல்லாம உங்க சொந்த கால்ல கம்பீரமா நின்னு சாதிக்க போறீங்க. எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் ஒண்ணு உங்களை தேடி வரப்போகுது. நீங்க நினைச்சு கூட பார்க்காத ஒரு வாய்ப்பு உங்க கதவை தட்டும். பங்கு வர்த்தகம் மற்றும் ரியல் எஸ்டேட், இடம் நிலம் வாங்கி விக்கிற தொழில் செய்யறவங்களுக்கு லாபம் கொட்ட போகுது. ஆடை மற்றும் கலைத்துறை, துணி வியாபாரம், வடிவமைப்பு மற்றும் டிஜிட்டல் தளங்களில் காணொளிகள், வீடியோஸ் தயாரிப்பவர்களுக்கு அசுர வளர்ச்சி காத்திருக்கிறது. மன நிம்மதி. ராத்திரி படுத்தா எந்த கவலையும் இல்லாம நிம்மதியாக தூங்கும் வாழ்க்கை மீண்டும் மலரப்போகிறது. இத்தனை காலமா பட்ட கஷ்டங்களுக்கு, ராத்திரி பகலா நீங்க வடித்த கண்ணீருக்கு எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு மிகப்பெரிய பலன் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. உங்களை தேடி வரப்போற அந்த 3 நல்ல செய்திகளும் ஒன்னொன்னா உங்க வீட்டு கதவை தட்டும்போது, நான் இத்தனை நாளா அனுபவிச்ச அவமானங்களுக்கும் வலிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய அர்த்தம் இருக்குன்னு நீங்க முழுசா உணர்வீங்க. எந்த கவலையும் படாம ரொம்ப தைரியமா உங்க வேலைகளை தொடர்ந்து செய்யுங்க. உங்களுக்கான அந்த பொற்காலம் முழுமையா ஆரம்பமாயிடுச்சு. உங்க இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் மனசார வேண்டிட்டு முழு நம்பிக்கையோட ஒவ்வொரு அடியும் எடுத்து வைங்க. நன்மையாகவே நடக்கும். உங்க வாழ்க்கை இனிமே ரொம்ப பிரகாசமா ஜொலிக்க போகுது. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.